உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். 8 மணி செய்திகளுக்கான நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைமைச் செயலகம் சென்று பணிகளை தொடங்கினார் முதலமைச்சர் ஜெயலலிதா. 5 புதிய திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். 200க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்களும் திறப்பு. அதிமுக ஆட்சியில் எந்த புதிய மின் திட்டங்களும் தொடங்கப்படவில்லை. மதுரை திமுக பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாளை வெளியாகிறது சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். இணையதளத்தில் உடனடியாக பார்க்க ஏற்பாடுகள். டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்கள் நிறைவு. நாளை சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தப் போவதாக கெஜ்ரிவால் அறிவிப்பு. ராஜஸ்தானில் இடஒதுக்கீடு கோரி குஜாரின மக்கள் போராட்டம். 3வது நாளாக தொடரும் போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல். வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசார் தடியடி. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சென்னை அணி பந்து வீச்சு. கோப்பையை வெல்லுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. MS, you've won the toss. What have you decided? We're looking to bowl first. Rohit Sharma, MS Dhoni, and Ranjan Madhugole. Up goes the coin. What's it? இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்ட ஜெயலலிதா இன்று தலைமைச் செயலகம் சென்று அரசு பணிகளை தொடங்கினார். அம்மா உணவகங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி காட்சி மூலம் அவர் தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், எடப்பாடி, ஈரோடு மாவட்டம், திருவாரூர், மன்னார்குடி உட்பட தமிழகம் முழுவதிலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அம்மா உணவகங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டுகளில் புதிய அம்மா உணவகங்களும் திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல மாநிலம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் அம்மா மருந்தகங்களையும் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் காவல்துறைக்கு வாகனங்களையும் வழங்கினார். புதிய திட்டங்களுக்கான 5 கோப்புகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் சாலை மேம்பாட்டுக்கான சிறப்பு திட்டம், தமிழ்நாடு ஊரக சாலைகள் திட்டம், பேரூராட்சி பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கான வீட்டு வசதி திட்டம், எதிர்மறை சவூடு பரவுதல் நிலையங்கள் மூலமாக குடிநீர் வழங்கும் திட்டம், மகளிரை குடும்பத் தலைவராக கொண்ட நலிவுற்ற குடும்பங்களுக்கான சிறப்பு திட்டம் ஆகிய 5 திட்டங்களுக்கான கோப்புகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். தமிழகத்தில் குறைந்த விலைக்கு பருப்பு வகைகளை விற்கும் புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். இன்று தலைமைச் செயலகத்தில் தனது அலுவல் பணிகளை தொடங்கிய முதலமைச்சர் கூட்டுறவுத்துறை மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நடத்தும் 25 விற்பனை மையங்கள் மூலமாக குறைந்த விலைக்கு துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு விற்கும் திட்டத்தை தொடக்கி வைத்தார். இதன்படி அரை கிலோ துவரம்பருப்பு 53 ரூபாய் 50 காசுகளுக்கும், ஏ ரக உளுந்தம்பருப்பு 56 ரூபாய்க்கும், பி ரகம் 49 ரூபாய் 50 காசுகளுக்கும் விற்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிச்சந்தையில் தற்போது துவரம்பருப்பு மற்றும் உளுந்தம்பருப்புகளின் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்த விலை உயர்விலிருந்து மக்களை காப்பாற்றி வெளிச்சந்தை விலையினை கட்டுக்குள் வைக்கும் நடவடிக்கையாக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றுக் கொண்டதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதா தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதியுள்ள கடிதத்தில் பதவியேற்பு விழாவையொட்டி தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல தனக்கு வாழ்த்து தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் எந்த புதிய மின் திட்டங்களும் தொடங்கப்படவில்லை என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெற்று வரும் திமுக தென்மண்டல பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் இவ்வாறு குற்றம் சாட்டினார். மேலும் மின்சார வாரியம் தற்போது 80,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். தமிழகத்தில் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் அதிமுகவினர் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மேலும் வழக்குகளை கண்டு திமுக அஞ்சாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நெடுஞ்சாலை கலவரம் பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கிறோம். அதை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய முட்டை வாங்குவதில் வருஷத்துக்கு 97 கோடி ரூபாய் ஊழல், ஆவின் பால்ல கலப்பட ஊழல், இதை சொன்னால் வழக்கு போடுங்கள், சந்திக்க தயாராக இருக்கிறோம். ஜெயலலிதாவை போல 18 ஆண்டு காலம் வாய்தா
பூரண மதுவிலக்கை அரசு அமல்படுத்த வலியுறுத்தி வரும் ஜூன் 5ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த ஆட்டத்தில் கட்சித் தலைவரான ஜி.கே. வாசன் மற்றும் நிர்வாகிகள் ஞானதேசிகன், பீட்டர் அல்போன்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், தமிழக வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன் ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் பிறந்த நாள் அன்று தஞ்சையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அடுத்த மாதம் 5ஆம் தேதி அன்று தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களை பாதிக்கும் வன சட்டங்களை ரத்து செய்ய கோரி போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தனியார் வன பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. புலிகள் காப்பகம், வனச்சூழியல் வளையம் உள்ளிட்ட வன சட்டங்கள் காரணமாக இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மலையோர கிராம பகுதிகளையொட்டி சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு தனியார் பட்டா நிலங்களை வாங்கவோ விற்கவோ முடிவதில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆலோசிக்க குழித்துறையில் நடந்த கூட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பங்கேற்று பேசினார். இந்த பிரச்சனைகளில் மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் 12 மணி அளவில் இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் இதனை www.cbse.nic.in மற்றும் www.cbseresults.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் SMS, மின்னஞ்சல் மூலமாகவும் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற இந்த தேர்வினை நாடு முழுவதிலும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதியுள்ளனர். ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் கடும் வெயிலுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 330ஆக அதிகரித்துள்ளது. ஆந்திராவில் கடந்த சில நாட்களாக 47 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்தி வருகிறது. வெயில் கொடுமைக்கு இதுவரை இந்த 2 மாநிலங்களிலும் கடந்த 3 நாட்களில் மட்டும் 330க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஆந்திர அரசு 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. ஆதிலாபாத், நிசாமாபாத், கரீம் நகர், வாரங்கல், கம்மம், ஹைதராபாத், மஹபூப் நகர் ஆகிய மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அடுத்த சில தினங்களுக்கு அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலங்கானாவில் கடும் வெயில் கொளுத்தும் நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல நாட்களாக தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் கோடையின் வெப்பம் சற்று தணிந்து காணப்படுகிறது. டெல்லியில் அரசின் சாதனைகளை விளக்கி நாளை பொதுக்கூட்டம் நடத்தப்போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. டெல்லியின் முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டுள்ளது. உட்கட்சி பூசல், பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் நீக்கம், ஆளுநர் நஜீப் ஜங்குடன் மோதல் என பலகட்ட சோதனைகளை அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்து வந்துள்ளார். இந்நிலையில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தின் மூலமாக பொதுமக்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளின்படி மின் கட்டணம் 50% குறைப்பு, ஒரு குடும்பத்திற்கு மாதத்திற்கு 20,000 லிட்டர் தண்ணீர் போன்றவற்றை அரவிந்த் கெஜ்ரிவால் செய்து காட்டினார். இதேபோன்று ஊழல் எதிர்ப்பான உதவி எண்ணையும் அவர் அறிமுகப்படுத்தி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தானில் குஜார் இன மக்கள் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கிரோரி சிங் பன்சாலா உட்பட 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் கிரோரி சிங் பன்சாலா தலைமையிலான குஜார் இன மக்கள் அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தால் 70க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல ரயில்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்றும் அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் அம்மாநில முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா தெரிவித்திருந்தார். அதையும் மீறி ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் குஜார் இன தலைவர் கிரோரி சிங் பன்சாலா உட்பட 20 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை கண்டித்து தௌசா நகரில் குஜார் இன மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பங்களுடன் திரண்ட அவர்கள் வாகனங்களையும் அடித்து நொறுக்க முற்பட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது.
மேற்கு வங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். அங்குள்ள அசான்சல் பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரு தரப்பினர் கம்புகள் மற்றும் கற்களால் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு வன்முறை வெடித்தது. கலவரத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போன்று காட்சியளித்தது. இந்த மோதலில் 4 பேர் காயமடைந்தனர். தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இனி இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என இப்போது பார்க்கலாம். குன்னூர் பழ கண்காட்சியில் பார்வையாளர்களை கவர்ந்த மலைவாழ் மக்களின் நடனம். அலட்சியத்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார். இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது. அமெரிக்க ஆயுத கப்பலின் கேப்டன் உள்ளிட்ட 35 பேரின் சான்றிதழ்கள் நீதிபதியின் உத்தரவின் பேரில் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்திய கடல் எல்லையில் அத்துமீறி நுழைந்த அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த சிமென்கார்ட் ஓக்கியா கப்பலை கடலோர காவல்படையினர் பிடித்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினர். அதிலிருந்த அமெரிக்க ஆயுத கப்பலின் கேப்டன் உள்ளிட்ட 35 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் உள்ளனர். தூத்துக்குடி 1வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அமெரிக்க கப்பலின் கேப்டன் உள்ளிட்ட 35 பேரும் தங்களது சான்றிதழ்கள் உள்ளிட்ட உடைமைகளை திரும்ப அளிக்க கோரி மனு செய்திருந்தனர். இதனையடுத்து நீதிபதி சாமுவேல் பெஞ்சமின் முன்னிலையில் கப்பலுக்கு வைக்கப்பட்டிருந்த சீல் அகற்றப்பட்டு கைபேசி, மடிக்கணினி மற்றும் உடைமைகள் உள்ளிட்டவைகளை கேப்டன் உள்ளிட்ட 35 பேரிடமும் முறையான ஆவணங்களில் கையெழுத்து பெறப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன. காணாமல் போன சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த 5 மீனவர்களை மீட்பதற்காக 14 படகுகளையும் ஒரு ஹெலிகாப்டரையும் தேடும் பணியில் ஈடுபடுத்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் உத்தரவிட்டுள்ளார். கடலில் மீன்பிடிக்க சென்றபோது காணாமல் போன 5 மீனவர்களை மீட்க கோரி அவர்களது உறவினர்கள் 2வது நாளாக இன்று சென்னை காசிமேடு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மீனவர்கள் காணாமல் போய் 3 நாட்களாகியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் உறவினர்களுடன் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், மீன்வளத்துறை இயக்குநர் ஜூட் ஆம்ஸ்ட்ராங், சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். இதையடுத்து காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் 14 படகுகளையும் ஒரு ஹெலிகாப்டரையும் ஈடுபடுத்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் உத்தரவிட்டுள்ளார். அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதற்கான முயற்சிகளை மத்திய அரசிடம் இப்பொழுது நான் இமெயில் செய்திருக்கிறேன், ஃபேக்ஸ் செய்திருக்கிறேன், தொடர்பு கொண்டிருக்கிறேன். அதனால் நிச்சயமாக அவர்களை கண்டுபிடிப்பதில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை தரும். அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். மீனவ சகோதரர்கள் சற்று நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது முடிவை எடுத்துவிடக்கூடாது என்பது எனது தனிப்பட்ட வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பிரசவத்தின் போது 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் கடந்த 17ஆம் தேதி சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கஸ்தூரி என்பவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். நேற்று அதிகாலை கஸ்தூரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. இதுகுறித்து பணியில் இருந்த செவிலியரிடம் தெரிவித்தும் உரிய சிகிச்சை அளிக்காததால் குழந்தை மூச்சு திணறி இறந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். இதேபோல கடந்த 22ஆம் தேதி சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்பவரும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உரிய முறையில் பரிசோதனைகள் செய்யாததால் இரத்த அழுத்தம் அதிகரித்து குழந்தை இறந்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குன்னூரில் நடைபெற்று வந்த 57வது பழ கண்காட்சி நிறைவடைந்துள்ளது. நிறைவு நாளில் நடைபெற்ற மலைவாழ் மக்களின் பாரம்பரிய நடனம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கோடை சீசனையொட்டி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 57வது பழக்கண்காட்சி 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலைத்துறை சார்பில் திராட்சையை கொண்டு வடிவமைக்கப்பட்ட 7 அடி உயர காட்டெருமை, பழங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நீலகிரியின் பெருமையை பறைசாற்றும் வரையாடுகள், புள்ளிமான், கடமான் போன்றவையும் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. டிஃப்ரெண்டான
வெரைட்டிஸில் நிறைய செஞ்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குது. பார்க்காத விஷயத்தெல்லாம் இங்கே பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்டான டான்ஸ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இங்கேருந்து போகவே ஆக்சுவலி எங்களுக்கு மனசே வரல. எங்களுக்கு டைம் இல்லை ஆக்சுவலி இங்கே கடைசி நிமிஷத்தை பார்க்கப்பட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான படத்தில் எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது இங்கே நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பழக்கண்காட்சியின் நிறைவு நாளில் பழங்குடியின மக்களின் கலாச்சார நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக தோடர் இன மக்கள் பாரம்பரிய உடைகளுடன் பழங்களை சுற்றி ஆடிய நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு உற்சாகம் அளித்தது. குழந்தைகளோட சுற்றுலா தலமாகவும் இருக்குது. விடுமுறையை கொண்டாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். பல வகையான பழங்களை பார்த்தோம். பழங்களோட தோள்கள்லேயே உருவங்கள் செஞ்சு வச்சுருக்கிறத பார்த்தோன்னா மனசுக்கு ரொம்ப ரம்யமாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது. இவ்வளோ பழங்களை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமையான குளிர்ச்சியான சூழ்நிலையில் இவங்க தோடாக்களோட நடனமும் ஆதிவாசிகளோட இசையும் கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோடை சீசனை அனுபவிக்க வருபவர்களுக்கு பழக்கண்காட்சி புதுமையான அனுபவத்தை தருவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். 2 நாட்கள் நடைபெற்ற பழக்கண்காட்சியை 30,000த்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், நீலகிரி. கொடைக்கானலில் கோடை விழாவை முன்னிட்டு படகு அலங்கார அணிவகுப்பு போட்டி நடைபெற்றது. கொடைக்கானலில் கடந்த 16ஆம் தேதி மலர் கண்காட்சியுடன் கோடை விழா தொடங்கி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கோடை விழாவை முன்னிட்டு படகு குழாம் நிர்வாகம் சார்பாக படகு அலங்கார போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசு துறைகள் சார்பாக அலங்கரிக்கப்பட்ட படகுகளும் பங்கேற்றன. 20,000 வண்ண மலர்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட நார்னியா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோடை விழா முடிவடைகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதர்காடு பகுதியில் தனியார் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி காட்டு யானை ஒன்று உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதர்காடு பாலாப்பள்ளி பகுதி முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. பாலாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணதாஸின் விவசாய நிலத்தில் வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி சுமார் 15 வயது மதிக்கத்தக்க ஆண் மக்னா யானை உயிரிழந்தது. தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த பிதர்காடு வன அதிகாரிகள் இறந்த யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிலத்தின் உரிமையாளர் தலைமறைவான நிலையில் அவரை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் நடைபெற்ற நாட்டு இன மாடுகளின் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கு பெற்றன. திருப்பூரில் பசுமை, தூய்மை மற்றும் குதிரை வளர்ப்போர் சங்கம் சார்பில் நாட்டு இன மாடுகளின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் காங்கேய மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கு பெற்றன. கண்காட்சியின் முடிவில் சிறந்த மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இனி இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். மியான்மர் அருகே நடுக்கடலில் மீட்கப்பட்ட அகதிகளை பதிவு செய்யும் பணிகள் தொடங்கின. பிரபல நடிகை சன்னி லியோன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது. 8வது IPL தொடரின் சென்னை அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் மும்பை அணி பேட்டிங் செய்து வருகிறது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்கியுள்ள இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்து வீச தீர்மானித்தது. மும்பை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய பர்தீப் பட்டேல் ரன் எடுக்க முயன்ற போது டூப்ளிசிஸால் ரன் அவுட் செய்யப்பட்டார். இதனால் தொடக்கமே மும்பை அணிக்கு அதிர்ச்சியாய் அமைந்தது. பின்னர் வந்த ரோஹித் சர்மா சிம்மன்ஸுடன் இணைந்து அதிரடியாக விளையாடி வருகிறார். மியான்மர் அருகே நடுக்கடலில் மீட்கப்பட்ட 200 அகதிகளை முறைப்படி பதிவு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளன. வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பசி, பஞ்சம் போன்ற காரணங்களுக்காக பொதுமக்கள் பிற நாடுகளுக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து வருகின்றனர். இப்படி குடிபெயர்பவர்கள் அடிக்கடி கடலில் ஏற்படும் விபத்துகளில் உயிரிழந்தும் விடுகின்றனர். சிலர் ஏஜென்ட்டுகளை நம்பி கடற்பயணம் மேற்கொள்ளும் போது ஏமாற்றப்பட்டு கடலில் தத்தளிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதனால் இந்த விஷயத்தில் மியான்மர் நாடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து கடலில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட மியான்மர் கடற்படை கப்பல்
கடலில் தத்தளித்த 200 அகதிகளை மீட்டு வந்தது. இவர்களை முறைப்படி பதிவு செய்யும் பணிகளும் தொடங்கியுள்ளன. ஆபாச படங்களை பரப்பியதாக கூறி பிரபல நடிகை சனி லியோன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலிவுட் சினிமா இதழ் ஒன்றில் சனி லியோனின் ஆபாச படம் இடம்பெற்றிருந்ததாகவும் அந்த படங்கள் இணையதளத்திலும் பரவியிருப்பதாகவும் ஜெயின் என்பவர் அஜ்மீர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தார். அந்த மனுவில் ஆபாச படங்களை பரப்பியதற்காக சனி லியோன், கூகுள் தலைமை செயல் அதிகாரி மற்றும் சினிமா இதழ் ஆகியவற்றின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரியிருந்தார். மனுவை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் 3 மீதும் ஆபாச புத்தகங்களை விற்பனை செய்தல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.